ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்கக்கூடியது ஃபெடரல் பேங்க். இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. அஃபோர்டபிலிட்டி ப்ரைஸ் மூமெண்ட் வேல்யூ மூமெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி புல்லிஷ் இருக்குது. மாடரேட்லி புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. அனாலிசிஸ்டோட ப்ரைஸ் டார்கெட் 189 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் லைனில் காட்டிகிட்டு இருக்கு. நம்மளுடைய கால்குலேஷனில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.4 இருக்குது. இது அப்ரோப்ரியேட் லெவல் இல்லாட்டி அடிக்குவேட் லெவலில் இருக்குது. கரண்ட் ரேஷியோ பற்றின எந்த தகவலும் இதில் இல்லை. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 6.5, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.5 இருக்குது. இது ஒரு மாடரேட் ரிட்டர்ன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே சேர்க்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0.8 இருக்குது. இப்போ நம்ம தியரட்டிக்கல் வேல்யூவான 0.5 தாண்டி ஒரு 0.3 கூட இருக்குது. ஸோ இப்போ இது டாலரன்ஸ்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பிஇ 11.2, பிபி 1.4 இருக்குது. இது ரெண்டுமே க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துலையும் நம்ம ஒன்று நோட் பண்ணிக்கணும். கிரகம் நம்பர் எபோவ் 1 இருக்குது. எபோவ் 1 வந்துச்சுனாக்க இது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் அப்படிங்கிறது. பட் நமக்கு இங்கே எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவாக க்ரோத் இருக்குது. இது ரெண்டும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸோட எஸ்டிமேஷன் 16.9 இருக்குது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ஃபோர்காஸ்டர்ஸ் எல்லாருமே 1.3 பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 33 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 23 பேர் பை, 7 பேர் ஹோல்டு, 3 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. ஆப்ரேட்டிங் இன்கமும் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 22% அப்பில் இருக்குது. அதே மாதிரி ரெவென்யூ 32% அப்பில் இருக்குது. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்துருவோம். கரண்ட் புக் வேல்யூ 127 இருக்குது. டிடிஎம் புக் வேல்யூ 416 இருக்குது. ஜிபிஏ என்பிஏ கிராஸ் என்பிஏ 2.13 இருக்குது. இது 3க்குள் கீழே இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். இது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தான். அதே சமயத்தில் நெட் என்பிஏ லெஸ் தென் 1 இருக்குங்கிறதும் ஒரு பாசிட்டிவான அம்சம். என்ஐஎம் 2.85 எடுக்கிறாங்க. இதுவும் இப்போ நம்ம மிச்ச பேங்க்லாம் நம்ம பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க் தான் 3க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்களும் 3 ஒட்டி எடுக்கிறதுனால இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம கருதிக்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி இயர் ஆன் இயர், அதாவது இந்த மார்ச் டு போன மார்ச்சை நம்ம கம்பேர் பண்ணும்போது 1.8 நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q to Qவில் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இபிஎஸும் கம்மியாக இருக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரொமோட்டர்ஸை பற்றின தகவல் இல்லை. இவங்க ஒரு 0.5, 0.8 கிட்டக்க எஃப்ஐஎஸ் இறக்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் டிஏஎஸ் 0.4 கிட்டக்க இறக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். ஃபேர் ப்ரைஸ் நமக்கு 219 காட்டுது. ஸோ இப்போ ஃபேர் ப்ரைஸையே இன்னும் இவங்க டச் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டு. அதே மாதிரி சர்ப்ரைஸை சேர்த்தோம்னா 17.7 நமக்கு எஸ்டிமேஷன்ஸ் காட்டுது. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நான் அடிஷ்னலாக சில இது போட்டிருக்கிறேன். இப்போ கரண்ட் பிஇ நமக்கு அதுலேயே இருக்குது. எஸ்டிமேஷனுக்கு உண்டான பிஇயே 25 கீழே தான் இருக்குது. பிபியும் 1.4 கிட்டக்கு தான் இருக்கிறதுனால நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு உண்டு. இவங்க இபிஎஸை மாத்திரம் இறக்காமல் ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா போகும். சரி, என்ன இருக்குன்னா 2 வருஷமாக இபிஎஸை இவங்க க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே இருக்குது. ஒரு 1 or 2 இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மற்றபடி க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே தான் இது இருக்கிறதுனால இது தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட மினிமமாக நம்ம 2 பக்கம் கோடு போட்டோம்னா கீழே 109, மேலே 549 போட்டுக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த ஒவ்வொரு
இதுவும் வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். 150 கடந்துருச்சு. அடுத்தது வந்து 198ல் ஒரு ரெசிஸ்டன்ஸு, 236ல் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வித்தின் த குவார்ட்டர் நம்ம பார்த்தோம்னா 264 டு 264, 283 இது வித்தின் த குவார்ட்டர். ஸோ 283 உடைச்சா 375 டு 395 வரைக்கும் போகலாம். 422 டச் பண்ணிட்டு மேலே போதா இல்லை கீழே இறங்க போதாங்கிறதா பார்க்கணும். ஸோ 236 உடைக்கணும், 283 உடைக்கணும், 375 டு 395 அந்த ரீஜனையும் கிடக்கணும். அப்போ தான் இது அப் ட்ரெண்டுக்குள்ளே போகும். ஸோ இப்போ இந்த தகவல் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டிருக்கிறோம். கீழே 109, மேலே வந்து நம்ம வந்து 549 போடலை. ஏன்னா இந்த இடத்தோட இவன் இதையே உடைக்கணுமே. கீழே வந்து அப் ட்ரெண்டோட மினிமமை தொட்டுட்டு இதை உடைச்சு மேலே போனால் தான் 509. ஸோ 422 வரைக்கும் போனாலே அதிசயம்தான். அப்போ இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஃபிபினாசி நான் ஆல்ரெடி போன வருஷம் போட்டு வச்சுருந்தது 1.618ல் வந்து 271 காட்டுது. நமக்கு கால்குலேஷனில் 283 காட்டுது. ஸோ இப்போ இதை இவங்க டச் பண்ணி இதை உடைக்கும் போது தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு பார்க்குறோம். அதனால் இது வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்கிறதா நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். டிடிஎம்மோ வந்து அதை என்ஷூர் பண்ணுது. 236, 283ங்கிறதெல்லாம் டிடிஎம்மும் என்ஷூர் பண்ணுது. அதனால நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏறுதுன்னு பார்க்கலாம். பட் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது 198 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 219 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 271 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 283 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதை கடந்து போனால் தான் 375 டு 395 டு 395, அதுக்கப்புறம் 416 டு 422 எடுக்கலாம். சப்போஸ் கீழே வந்து டிடிஎம் இது இபிஎஸ் சரியாக பெர்ஃபார்ம் ஆகாமல் போச்சுன்னா 150 உடச்சிச்சுன்னா 127, 109 அது வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு கால்குலேஷனில் இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக அது வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தான் நமக்கு இருக்குது. இபிஎஸோட டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.